அரியலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கலைவாணனிடம் கேட்கலாம். கலைவாணன், இப்போ பரவலான மழை காரணமாக அங்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? விவரம் என்ன? கண்டிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கு என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களுக்கு முன்பு மழையானது தற்போது பல்வேறு இடங்களில், குறிப்பாக அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, பொன்பரப்பி, ஓட்டக்கோவில் என கைகாட்டி உள்ள ஓட்டக்கோவில் என்ற பகுதிகளிலும் மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையானது அரை மணி நேரம் இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சாலைகளில் இருபுறமும் தற்போது பெய்த மழையினால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் இந்த அரியலூர் மாவட்டத்தில் தற்போது மழையினால் இதுவரை எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மழையானது தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. நன்றி கலைவாணன் விவரங்களுக்காக. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், இப்போ காலை முதலே பரவலாக இந்த புறநகர் பகுதிகளில் மழை இருக்கு, இன்னும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு போக்குவரத்துல? காயத்ரி, தற்போது சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியிலான பூந்தமல்லி, குமணஞ்சாவடி, நசரத்பேட்டை, குன்றத்தூர், மாங்காடு, காட்டுப்பாக்கம், வலசரவாக்கம், ஆலப்பாக்கம், திருவேற்காடு, மௌலிவாக்கம் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் விட்டு மிதமான மழையானது பெய்து வந்தது. தற்போது மதியம், அதாவது தற்போது இந்த வேளையில் இந்த பகுதிகளில் பரவலாக அந்த மழையானது கனமழையாக மாறி தற்போது இந்த பகுதிகளில் பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அதாவது வெளியே வரக்கூடிய பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக மதிய வேளையில் அதாவது தேர்வு எழுதிவிட்டு பள்ளி முடிந்து வெளியே வரக்கூடிய மாணவிகளும் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த திடீர் மழை காரணமாக இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது. குறிப்பாக கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மழையால் இந்த பகுதிகளில் காலை முதல் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருந்த போதிலும் பொதுமக்களின் வாழ்க்கையானது திடீரென பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர் முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் இந்த மழையால் உண்டாகியுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழை நீரும் தேங்கி காட்சியளித்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வரும் பட்சத்தில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்காக. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். நாளை 12ஆம் தேதி அன்று தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில் மாசி தெப்ப திருவிழாவில் 108 பந்தய காட்சியுடன் திருவீதி உலா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய நம்பெருமாள் திருவிழா நிறைவையொட்டி வழிநடை உபயங்கள் கண்டருளி தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரி கண்டருளினார். பின்னர் ஒற்றை பிரபை வாகனத்தில் 108 தீப்பந்தங்களுடன் சித்திரை வீதிகளில் உலா நடைபெற்றது.
கிருஷ்ணகிரியில் 800 ஆண்டுகள் பழமையான கோயிலை இடிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டார். கலைகோபி என்பவர் கிருஷ்ணகிரி பழைய சப்ஜெயில் ரோட்டில் உள்ள நவநீத வேணுகோபால சுவாமி கோயிலை அறநிலையத்துறை இடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த கோயிலை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைவோம் எனவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கலைகோபியை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மதுபோதையில் மனைவி குழந்தைகளை தாக்கி தற்கொலைக்கு தூண்டியதாக ஜோதிடர் கைது செய்யப்பட்டார். பூபதிராஜன் என்பவர் கடந்த 6ஆம் தேதி மதுபோதையில் வீட்டிற்கு வந்த மனைவி புவனேஸ்வரியுடன் சண்டையிட்டுள்ளார். இதனால் தனது 2 குழந்தைகளுக்கு உணவில் எலிமருந்து கலந்து கொடுத்த புவனேஸ்வரி தானும் சாப்பிட்டுள்ளார். மயங்கி விழுந்த அவர்களை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவலறிந்த காவல்துறையினர் பூபதிராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை ரயில் நிலையத்தில் தன்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். ரகசிய தகவலின் அடிப்படையில் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டபோது கஞ்சா கடத்தி வந்த ஒடிசாவை சேர்ந்த காளிந்தி ஸ்வைன் என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 16 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. உதகையில் குட்டிகளுடன் குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டெருமை கூட்டத்தால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. பிஷப் டவுன் பகுதியில் விவசாய நிலங்களில் முகாமிட்ட காட்டெருமைகள் அங்கிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்தன. இவை மனிதர்களை கண்டால் ஆக்ரோஷத்துடன் துரத்தும் நிலை இருந்ததால் காட்டெருமைகளை கண்டதும் 2 மாணவர்கள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் லேசான சாரல் மழையுடன் நிலவிய பனிமூட்டத்தால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றன. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், கல்லுக்குழி உள்ளிட்ட பகுதிகளிலும் வத்தலகுண்டு, பழனி மலைச்சாலைகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. சாரல் மழையும் பெய்து வரும் நிலையில் எதிரே வருபவர்கள் கூட கண்களுக்கு தெரியாத நிலை இருந்ததுடன் கடுமையான குளிர் நிலவியது. போலி ஆதார் அட்டை மூலம் திருப்பூர் வந்த வடமாநில சிறுமிகள் 5 பேர் மீட்கப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து தன்பாத் விரைவு ரயில் மூலமாக 5 சிறுமிகள் கடந்த 6ஆம் தேதி திருப்பூர் வந்தனர். அவர்களின் ஆதார் அட்டையை காவலர்கள் சோதனை செய்தபோது 18 வயது என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் விசாரணையில் அவர்கள் 16 வயதுடைய சிறுமிகள் என தெரியவந்ததைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு விசாரணை நடக்கும் நிலையில் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் மாசி மக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் 9ஆம் நாள் விழாவாக தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, விருத்தகிரீஸ்வரர், உடனுரை பாலாம்பிகை, விருத்தாம்பிகை, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனியாக தேரில் வீதி உலா வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்ற பேருந்தை முந்தி செல்ல முயன்ற அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதால் ஓட்டுநர் தப்பி ஓடினார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடலூரிலிருந்து கிளாம்பாக்கம் சென்ற அரசு பேருந்து முன்னால் சென்ற பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு மீது மோதியது. இதில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் ஓட்டுநர் தப்பி ஓடியதால் மற்ற பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். சேலம் வீராணம் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்த விவகாரத்தில் தொடர்புடைய அரசு செவிலியர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறியதாக கடந்த 1ஆம் தேதி தனியார் ஸ்கேன் மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் முத்தமிழ் உட்பட 9 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஸ்கேன் மையத்தை நடத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக அரசு செவிலியர் கலைமணி பணி நீக்கம் செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கின்றனர். புவனகிரி வழியாக கத்தாழை பகுதிக்கு செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி நேரங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் மாணவர்கள் படிக்கட்டில் பயணிக்கும் நிலை உள்ளதாகவும் பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மத்திய பிரதேசத்தில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக பொம்மை பாம்புகளை எடுத்து வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை உள்பட அரசு பணிகளில் சுமார் 80,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அதே சமயம் வேலையின்மையால் இளைஞர்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அரசு பணியிடங்களை நிரப்பாமல் பாஜக அரசு பாம்பு போன்று கடித்து விஷத்தை கக்குவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உமாங் சிங்கர் உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தினர்.
பீகாரில் தனியார் பள்ளி ஒன்றின் மீது வெடிகுண்டுகள் வீசியும் கற்கள் வீசியும் தாக்குதல் நடத்தியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வைஷாலி மாவட்டத்தின் ஹாஜிபூரில் உள்ள பள்ளியின் மீது வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகளை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வீசினர். இதுகுறித்து பள்ளி உரிமையாளர் தந்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்விரோதம் காரணமாக தாக்குதலா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.